எஸ், இது உண்மை. நம்ம இந்தியாவில் தேசிய சின்னம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. ஒவ்வொரு தேசிய சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் பல காரணங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி புலிய தேசிய விலங்கா தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. ஏன் வேற விலங்கு இல்லையா? அப்படி என்ன புலிகிட்ட காரணம் இருக்குன்னு பார்த்தோம்னா, புலியோட சுறுசுறுப்பு, மகத்தான சக்தி, விடாமுயற்சி, இதெல்லாம் தான் புலிய தேசிய விலங்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் ஒரு காரணமா, வேற விலங்கிட்ட இந்த காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, புலியை 1973 வருஷம் தேசிய விலங்கு அறிவிச்சாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற விலங்கு காட்டிலும் புலியோட எண்ணிக்கை அந்த பர்டிகுலர் டயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அதுதான் பெரிய காரணமாகவும் இருந்துச்சு. ஆனா 1973 முன்னாடி 1969 சிங்கம் தான் தேசிய விலங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்துல புலிகளோட அளவு அதிகமா இருந்துச்சு. அப்போ தேசிய விலங்கை அறிவிச்சதுக்கு அப்புறம் புலிகளோட எண்ணிக்கை கம்மியாகிறது காரணத்தினால 1973 பாத்தீங்கன்னா புலிய தேசிய விலங்கா அறிவிச்சாங்க. 1979 ப்ராஜெக்ட் டைகர்னு ஆரம்பிச்சு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா புலிகளை பாதுகாக்கிற முயற்சியை ஆரம்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் புலிய தேசிய விலங்கு அறிவிக்கிறதுக்கு பெரிய காரணமா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா புலி இந்தியாவிலையும், பங்களாதேஷ்லையும், சவுத் கொரியாலையும், மலேசியாலையும், இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தேசிய விலங்கா இருக்கு. எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.